ஊழியம் குவைத் ஜாத்யந்தர கருணாவே சிருஷ்டிக்கு எஜமானவரே, உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். இந்த மாலையிலும் சபை நடுவில் நீர் உலாவி வருவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களோடு இடைப்படைப்படியாய் நீர் காத்து நிற்பதற்காக நன்றி. வல்லமையை காணும்படியாகவும் வல்லமையை ருச்சி பார்க்கும்படியாகவும் உம்மை தேடி வந்து நிற்கிறோம். நீர் மகிமைப்படுமானவர், நீர் மகிமைப்படும். நான் நம்புகிறேன் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் இந்த சபைக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். யாவரும் எழுந்திருந்து கரங்களை தட்டி வரவேற்றுக் கொள்வோம். Hallelujah. 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 நோட்சாமா hallelujah. உணர்ந்துவேன் hallelujah. ஒரு ரெண்டு பேருக்கு இயேசு நல்லவர் அப்படி சொல்லி கை கொடுங்க பார்க்கட்டும். දෙදිනෙකුට යේසුස් වහන්සේ යහපත් කියලා අත දෙන්න. May be seated. May be seated. කරුණාකර වාඩි වෙන්න. May be seated please. I thank God for this great privilege to be with you, my people of God. දේව සෙනෙගණි ඔබ මැදියේ සිටීමේ වාසනාව උදා කරන නිසා දෙවිඳුන්ට ප්‍රශංසා කරමි. ஆண்டவராய கர்த்தருக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ස්වාමියෝ දෙවියන් වහන්සේට මගේ සුබ පැතුම් මම පුදන්නෙමි. என் அன்பு போதகர் ஊழியக்காரர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ප්‍රීමේ පාලකතුමාටත් මගේ සුබ පැතුම් මම පුදනවා. ஆண்டவரே, ස්වාමිනී, இவர்களுக்கு மனக்கண்களை திறந்தருளும். මොන්ගේ දෙනිත් පහදනු මැනව. நீர் ஆசீர்வதிக்கிற உம்முடைய மகத்துவத்தின் மேன்மையை அவர்கள் புரியட்டும். ඔබගේ ආශිර්වාද කරන ඔබගේ මහාන් තත්ත්වයේ උතුම්කම උන්ට දැනගනීවා. முதலாவது அவர்கள் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தை தேடட்டும் ஆண்டவர். පළමුවෙන් ස්වාමිනේ වුණ ඔබගේ රාජ්‍ය සොයවා. ஆண்டவருக்குள் எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. ඒ රජකම් කරන දෙවියන් තුළ සියලුම ආශිර්වාද. கொலோසිயர் 1 அதிகாரம், කොලොසි පළමු පරිච්ඡේදය, 2 அதிகாரம், දෙවෙනි පරිච්ඡේදය, 10வது வசனம், 10 වෙනි වගන්තිය, சகல துரைத்தனத்திற்கும் සියලුම බලපරාක්‍රම அதிகாரத்திற்கும் අධිපතිකම් වලට தலைவராய் இருக்கிற ඒ උතුම්ම නායකයන් கிறிஸ்துவுக்குள் ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඔබ பரிபூரணம் உள்ளவர்கள், සම්පූර්ණ වූ අයයි. பரிபூரணம் உள்ளவர்கள், සම්පූර්ණ වූ අයයි. ஆசீர்வாதம் is in you, ආශිර්වාදය ඔබ තුලයි. blessing is in you my people. ආශිර්වාදය ඔබ තුලයි මගේ සෙනගනි. It's not in far country, ඒක තව වෙන තැනක නෙවෙයි. ரொம்ப தூரத்துல இல்ல, තව දුරස්තයක නෙවෙයි. இதயத்துக்குள்ள இருக்கு. අද තුල තිබෙන්නේය. ஆண்டவர் உன் கண்களை திறந்தால் දෙවිඳුන් ඔබේ දෙනෙත් පහදනසේක්. அவருடைய மகத்துவத்தின் மேன்மையை காண்பாய். එතුමාගේ මහාන් තත්ත්වය ඔබ දකි. அவருடைய சொத்து எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? එතුමාගේ වස්තුව කෙතරම්ද ඔබ දන්නවද? கொலோசியர் முடிச்சறேன். මම අවසන් කරන්නම්. ඔබ පෙළගන්න කොලොසි 1 அதிகாரம் පළමු පරිච්ඡේදය 16வது வசனம், 16 වෙනි වගන්තිය. 2:10மா? 2 அதிகாரம் 10 வசனம். 2:10 අපි කියවමු. සියලු අධිකතුකම් වලටත් බලයේද හිසවන උන්වහන්සේ තුල නුඹලා පූර්ණව සිටින්නහුය. சகலமும் அவருக்குள் உண்டாயிருக்கிறது. සියල්ල උන්වහන්සේ තුල තිබේ. இவ்வளவு சொத்துக்கு அதிபதிக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. මෙච්චර ධනෙට අධිපතියෙක් වන උන්වහන්සේ තුල எல்லா ඔබ ඉන්නේ. ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு. සියලු ආශිර්වාදය ඔබට තිබෙන්නේය. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ සිහි කරා. ஹalleluya. හalleluya. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். සබවින්ම ඔබට ආශිර්වාද කරයි. நான் உங்களுக்காக நிச்சயமா மனக்கண்களை திறக்கும்படி ஜெபிக்க මම போறேன். සබවින් ඔබේ දෙනෙත් පහදෙන්නට යාඥා කරමි. நான் இமயம் டிவில என்னுடைய நிகழ்ச்சி
போகிறது. ඉමයම් ටීවී කියන ඒ වැඩසටහනේ අපේ යනවා අපේ වැඩසටහන. இந்தியாவுல ரொம்ப பாப்புலரா அது ஓடிக்கிட்டு இருக்கு. ඒක ඉන්දියාවේ හරිම ප්‍රසිද්ධ මේ ගමන් ඒක තිබෙනවා. எனக்கு ஒரு டப்பா நிறைய இவ்வளவு லெட்டர்கள் வந்து கிடக்கும். මට පෙට්ටියක් පූර්ණව ලියුම් ඇවිල්ලා තියෙනවා. எல்லாத்தையும் படிச்சு பார்த்தா பூரா கடன் பிரச்சனைன்னு தான் හැම இருக்கு. එකක්ම කියවද්දි සම්පූර්ණ ණය ප්‍රශ්න. ஒரு 10 பேர் கூட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும்னு எழுதவே மாட்டாங்க. 10 දෙනෙක්වත් ලියලා නැහැ ආත්මික ආශිර්වාදයක් ලබා ගන්න. கடனை கட்டு, வீட்டை கட்டு, கல்யாணம் பண்ணி வை. ණය ගෙවන්න, ගේ හදන්න, කසාද බඳලා තියන්න. பல லெட்டர்கள் பாஸ்டர் නුයික් டிவில நீ ரொம்ப அழகா இருக்க, පාලකතුමනි ටීවී එක ඔබ හරි ලස්සනයි. பணக்காரனா தெரியுற, ඔබ හරි ධනවතෙක් වගේ පේනවා. எனக்கு ஒரு 2 லட்சம் கடன் கொடு, මට ලක්ෂ 2ක් විතර ණයට දෙන්නකෝ. என் பிரச்சனையை தீர்த்துக்கிறேன்னு எழுதுவானுங்க. මගේ ප්‍රශ්නේ ටික විසඳ ගන්නම් කියලා කියනවා. நான் பவுடர் போட்டுட்டு டிவில நிக்கிறது அவனுக்கு தெரியாது. මම පවුඩර් ගාගෙන තමයි ටීවී එක ඉස්සරහ ඉන්නේ කියලා උන් දන්නේ. நான் டிவில நிகழ்ச்சி எடுக்கிற போது நல்லா பளிச்சுன்னு கிரீஸ் எல்லாம் போட்டு செய்யறது அவனுக்கு தெரியாது. මම ටීවී එකේ වැඩසටහන දෙද්දී හොඳට ලයිට් දාලා තමයි ගන්නේ කියලා දන්නේ. இங்கேயாவது தம்பி நேச்சுரலா எடுக்கிறாரு. මෙතන හරි මේ මල්ලි කෙලින්ම ගන්නවා. என்னை பார்த்தா அழகா இருக்கணும், මාව බලද්දි මල பணக்காரனா இருக்கணும். මං ධනවතෙක්ව ඉන්නවලු. ஆண்டவரே මගේ ස්වාමිනී இந்த ஜனத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் தாருன்னு මේ සෙනඟට ආශිර්වාදයක් දෙන්න කිව්වා. அவனுக்கு நீ ஒரு லெட்டர் எழுதினாரு. ඒ උන්ට ලියුමක් ලියන්න කියලා උන්වහන්සේ කිව්වා. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், பங்காளர் திட்டத்துல வந்து சேரு. ඔබ ණයට නොගන්නේය. මේ සමාජික මේ කණ්ඩායමට නුඹත් අයත් වෙන්න කියලා කිව්වා. நான் அவனை ஆசீர்வதிப்பேன், මම ඌට ආශිර්වාද කරනවා. ஆனா அவன் அந்த திட்டத்துல சேர சொல்லுனாரு. නමුත් ඔව්ව ගෙන දායක වන්න කියන්න මේ වැඩසටහනට කිව්වා. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடறேன். ஆண்டவரே ස්වාමිනී இந்த திட்டத்தை பத்தி ஜனங்கள்ட்ட சொன்னா கல்ல விட்டே எறிவான். මේ සැලසුම ගැන සෙනඟට ගියොත් ගල් ගසාම මරා දානවා. நானும் ஒரு அப்போஸ்தல ஊழியன், මම අපෝස්තල සේවකෙක්. நான் ஒரு சபை நடத்துற போதகர், මම සාමාන්‍ය සේවකෙක්. சபையை எழுப்புதலுக்குள்ள நடத்துறேன். සභාව පිබිදීමක් කරා ගෙන යන திட்டம் කෙනෙක්. திட்டம்னு சொன்னா ஏற்கனவே சுவிசேஷர்கள் கொள்ளையடிக்கிறத என்னையும் சேர்த்துருவாங்க அந்த லிஸ்ட். සැලසුම් කියද්දි මුලින්ම සුභාරංචිකරුවන් කොල්ල කන එකට මාවත් එක්ක මාතෑන්ට. ගන්නේ. මම නම් බෑ කිව්වා. இத்தனை ஜனங்கள் கேக்குறாங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ சொல்லுன்னா. මෙච්චර සෙනඟක් ඉල්ලනෝනේ මං ආශිර්වාද කරන්න ඔබ කියන්න කියලා කිව්වා. அப்ப ஆண்டவர் சொன்னார், උන්වහන්සේ කිව්වා இந்த திட்டத்துல சேர்ற ஒரு 500 பேருக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணு. මේ කණ්ඩායමට දායක වන 500කට ඔබ යාඥා කරන්න. இதுல only for கடன் பிரச்சனைக்கு மட்டும் ஜெபம் பண்ணு. ණය ප්‍රශ්න වලට පමණක් යාඥා කරන්න. வியாதிகளுக்கெல்லாம் இதுல ஜெபம் பண்ணாத. මේකේ රෝග වලට යාඥා කරන්න එපා. இது திருச்சபையினுடைய பாரத்தை கொஞ்சம் லகுவாக்கும் உனக்கு. මේක ඔබගේ සභාවේ ටික බර සැහැල්ලු ஒரு කරයි. சபையில 1000 பேர் இருந்தா 1000 பேருக்கும் போதகரோ அல்லது யாரோ ஜெபிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். සභාවේ 1000ක් ඉන්නවනම් 10 உலகத்தில் எல்லா மக்களுக்கும் இப்படி ஒரு திட்டத்தை நீ சொல்லு. මේ වගේ කියන්නේ මේ වගේ සැලසුමක් තිබෙනවා කියලා. சரி ஆண்டவரே என்ன. මං කිව්වා හරි ස්වාමිනේ. ஆனா ஒருத்தட்ட கூட நான் காசு கேட்க மாட்டேன். නමුත් කාගෙන්වත් මම මුදල් ඉල්ලන්නේ නැහැ කිව්වා. ஏன்னு கேட்டா திட்டங்களை சொல்லியே இன்னைக்கு சபைகள் எவ்வளவோ பாழாக்கப்படுது. ඒකත් උන්ගේ සැලසුම් කියනවාද සභාවන් බොහෝ මුදල් අය කරමින් ඉන්නවා. இந்த மாதிரி நான் இருக்க கூடாது ஆண்டவரே. ඒ වගේ මම ඉන්න කැමති නැහැ நான் உமக்கு ස්වාමිනේ. கீழ்ப்படிகிறேன். මම ඔබට කීකරුවා உம்முடைய නම් பிள்ளைகளுக்கு நான் ඔබේ ஜெபிக்கிறேன். දරුවන්ට මම යාඥා ஆனால் කරනවා. ஒருவரிடத்துல நான் காசு கொடு அது கொடுன்னு நான் இது இந்த திட்டத்துக்காக அப்படி போடுற மாதிரி நான் பேச மாட்டேன். කාවිතවත් මුදල් දෙන්න, ඒ දේ දෙන්න, මේ දේ දෙන්න කියලා මං කියන්නේ නැහැ. கர்த்தர் அதை அங்கீகரித்தார். දෙවියන් වහන්සේක පිළිගත්තා. ஆகவே நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ඒ නිසා මම ඔබට ஒருவேளை යාඥා உங்களுக்கும் කරනවා. கடன் பிரச்சனை இருக்குமானால் உங்களுக்கு ஜெபிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்க සමහරට ඔබට ණය ප්‍රශ්න තියෙනවා ඔබට යාඥා இந்த කරන අවස්ථාව திட்டத்துல நீங்க දෙන්න. உங்களுடைய பேரையும் கடன் பிரச்சனை மட்டும் எழுதி போன் நம்பர் இமெயில் மட்டும் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். මේ කොලේ ඔබගේ නම, ඔබගේ දුරකථන අංකය, மற்றபடி ඔබගේ உங்க ණය ප්‍රශ්නේ யார்கிட்ட විතර இது කියලා சபையா දෙන්න. இருக்கிறதுனால் உங்களுடைய தசமபாகம் காணிக்கைகள் எல்லாம் உங்க சபைக்குத்தான் விழுகிறது. ඔබ මේ සභාවට අයත් වෙන නිසා ඔබගේ සම්මාන, ඔබේ දශම කොට සියල්ල මේ සභාවට තමයි අයිති වෙන්නට ரொம்ப ඕනේ. விசுவாசிகள் தசமபாகத்தையும் காணிக்கும் சபைக்கு அனுப்பாமல் எங்கெங்கோ அனுப்பி திருப்தி அடைந்து கொள்ளுகிறீர்கள். සමහර කැදිලිවන්තයන් දශම කොටස සභාවට නොදී වෙන තැන් වලට දීලා ඔබ තෘප්තිය ලබනවා. அது வேதத்தின்படி
அது நேர்மையான ஒன்று அல்ல என்பது எனக்கு நன்கு தெரியும். ඒක බයිබලයට අනුව ඒක යුක්තියට යුතු දෙයක් නොවේ කියන එක මම ஒருவன் දන්නවා. தசமபாவும் காணிக்கும் சபைக்கு கொடுத்தவனாய் இருந்தால், යමක් දශයෙන් කොට සම්මාද සභාවට දෙන්නේ නම් தவறாக செலுத்துகிறவனாக இருந்தால், දෙමින් සිටුවා නම් அதற்கு மேல் அவர்கள் எங்கு பணம் செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ඊට වඩා කොහේ වුන් දුන්නත් ඒ ආශිර්වාදයක්ව තිබේ. ஆனால் தசமபாகத்தையும் காணிக்கும் சபைக்கு தராதவர்கள், නමුත් දශයෙන් කොට සම්මාද සභාවට නොදෙන අය எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நீங்கள் அள்ளி கொடுத்தாலும் அது ஆசீர்வாதத்தின் லிஸ்டில் சேர்க்கப்படுகிறது. අන්නයට දාන ධර්ම කළත් ඔබට ඒක ආශිර්වාදයක් இதை நீங்கள் වන්නේ. கவனத்தில் கொள்ள வேண்டும். මේක ඔබගේ අවධානයට ගත යුතුයි. ஆகவேதான் நான் ஆண்டவரிடத்திலே சொன்னபோது, එනිසා තමයි මම උන්වහන්සේට நான் කියන්නේ யாரிடத்திலும் கேட்க மாட்டேன், මං කාගෙන්වත් ඉල්ලන්නේ නැහැ. அப்படி ஜெபிக்க விரும்புபவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். එසේ යාඥා කරන්න කැමති අයට මම යාඥා ஆகவே කරනවා. உங்களுக்கு அப்படி ஜெபிக்க விரும்புகிறவள் என்னிடத்தில் இருக்கிறதை வாங்கி நீங்கள் ஜெபிக்கலாம். එනිසා ඔබ යාඥා එසේ කැමති අය ඔබ அதுல මගේ fill up මේ பண்ணி කියන්න உங்களுடைய පුළුවන්. பெயரையும் அதையும் கொடுங்க. ඒ ෆෝමේ පුරවා ඔබේ නමත් එක්ක தயவு දෙන්න. செய்து உங்க போதரிடத்துல கொடுங்க. කරුණාකර ඔබේ පාලකතුමාට දෙන්න. நான் அவரிடத்தில் பெற்றுக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். මම ඌගෙන් ලබාගෙන ඔබ වෙනුවෙන් යාඥා நான் இப்படி කරන්නම්. நேர்மையாய் சொல்லுவதினால் அந்த போதகரும் என்னை அறிந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு. මම මෙසේ ඔබට කෙලින් ඍජුව කියන නිසා ඔබ තේරුම් ගන්නට මාප් நான் තේරුම් அப்படி ගන්න கடன்பட்ட අවස්ථාවක්. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய பாதி பாரத்தை நானும் எடுத்து ஜெபிக்கிறேன். මේ වගේ අයට යාඥා කරද්දී ඔවුන්ගේ භාගයක් බර අපි තුසුන අපි යාඥා කරනවා. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. දෙවිඳුන ඔබට ආශිර්වාද කරන සේක්වා. இந்த ஃபார்ம் என்னிடத்தில் இருக்கிறது, வேணுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். முடிவிலே මේ ෆෝම් පත මා වෙත තිබෙනවා. අවසානයේදී ඔබට ඕන අය ලබා இருக்கிற ගන්න. முகவரியை நீங்கள் வெட்டி எடுத்துக் கொள்ளலாம். ඒ යට කොටස තිබෙනා වූ ලිපිනේ ඔබ කපා ගන්න පුළුවන්. இதுல ஏற்கனவே இந்தியாவுக்கு அடித்த ஃபார்ம் இருக்கிறதுனாலே இதுல நன்கொடை பத்தி இந்தியாவுல போட்டிருப்பாங்க. அது வேற ஒரு காரியத்துக்கு, அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். ඉන්දියාට ගහපු මේ එකක් නිසා ඒකේ Don't දීවනා mind ලියලා that. තිබෙනවා. ඒ ගැන ඔබ හිතන්න நன்கொடைகள் එපා. ஒருவேளை நீங்க கொடுக்க விருப்பம், அது பர்சனல் த்ரூ தட் யுவர் பாஸ்டர். දීමනාවක් දෙන්න කැමති නැහැ. ඒක පුද්ගලිකව පාලකතුමාට. என்னிடத்திலே சிடி கொண்டு வந்திருக்கிறேன், அற்புதத்தின் சிடி. அதை பாருங்கள், கர்த்தர் இவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்துகிறார். CD පතක් මං ගෙනත් තිබෙන එක හාස්කමේ CD கொஞ்சம் தான் පතක් ඔබ இருக்கு. බලන්න දෙවිනුත් வேணுங்கிறவர்கள் විතරක් அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். අවශ්‍යයි ඔබ ලබා ගන්න පුළුවන්. அந்த சிடியினுடைய பணங்கள் எனக்கு இல்ல, ஏழை பிள்ளைங்களுக்கு போகும். ඒ CD වලින් ලැබෙන මුදල් මට නොවේ. ඒ දුප්පත් கர்த்தர் என்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ සියල්ල මට ආශිර්වාද කර තිබෙනවා. எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கிறார். සියල්ල තෘප්තිමත්ව සිටින්නේ. இலவசமாய் பெற்றேன், මම නොමිලේ ලබා ගත්තේ. இலவசமாய் சொல்லுகிறேன். නොමිලේ කියන්නේ මේ. கர்த்தர் அந்த சபையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. දෙවියන්ගේ සභාවට ඔබට ආශිර්වාද කරන සේක්වා. தொடர்ந்து ஜெபித்து பாஸ்டரிடத்தில் ஒப்படைக்கிறேன். දිගටම යාඥා කළා මම පාලතුමාට බාර කරන්නම්. இந்த சபைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் உங்களை சந்திப்பேன். දේවස් කැමැත්ත නම් නැවත මම ඔබ හමුවන්නම්. பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, ස්වර්ගයේ සින යහපත් පියාණනි, நான் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொன்னவரே, මම ඔබට ආශිර්වාද කළේ කියෝ දෙවියනි. இவர்கள் மேல் உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. මොන් කෙරේ ඔබගේ කරුණාව දුන මැනව. இவர்களுக்கு ஒரு அற்புதத்தின் இரவை ஒரு நாள் நடத்தும்படி நீர் கிருபை தாரும். මොන්ට හාස්කමක් සිදු කරන්නට කරුණාව දෙන්න. சத்தியத்திலே நடத்தும், සත්‍යෝත්සේක මගගෙන පෙන්වන්න. சபையை ஆசீர்வதியும், සභාවට ආශිර්වාද කළ මැනව. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். කරුණාවට බාර කරමි. போதகரை கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். පාලතුමා කරුණාවට බාර කරමි. சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். සභා සෙනඟ බාර කරමි. ஒவ்வொருவரை ஆசீர்வதி. එකිනෙකාට ආශිර්වාද කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරමි යහපත් පියාණනි. ஆமென். ආමේන්. Thank you, pastor. Yeah, can. What is the time? 5:32. Another 5-10 minutes you minister. Okay, பண்ணலாம். If it is, no problem. சரி, அப்படி ஒரு நிமிஷம் உட்காருங்க. මොහොතක් වාඩි වෙන්න. உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். මේ මොහොතේ මම ඔබට යාඥා කරන්නට යනවා. இந்த செய்தி எத்தனை பேருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு? මේ පණිවිඩය කී දිනෙකට எத்தனை ආශිර්වාදයක් பேருக்கு இது වුණාද? விளங்குச்சு? කී දිනෙකට මේක තේරුණාද? இந்த வார்த்தையின்படி මේ වචනයට අනුව கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். දෙවිඳුන් ඔබට හාස්කම් කරයි. இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவார். අද ඔබ තුල තිබෙන සියලු ප්‍රශ්නට උන්වහන්සේ විසඳුමක් ගෙන දෙයි. நம்புகிறவர்கள் විශ්වාස කරන අය அவருடைய அபிஷேகத்தை இதயத்துக்குள்ள வச்சுக்கோங்க. උන්වහන්සේගේ ආලේපය හද තුල තබා ගන්න. பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் බලන ක්‍රියා எடுத்து 10 வாசிங்க. சிங்களத்திலே நீங்க வாசிங்க. ක්‍රියා 10 වෙනි පරිච්ඡේදය අරන් කියවමු. 38வது வசனத்தை வாசிங்க. 10:38 අපි කියවමු. வாசிங்க.
அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது கண்ட இந்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆம் அன்பானவர்களே, இந்த சகோதரனுடைய பெயர் பெரியசாமி, 57 வயது. அவருடைய மனைவி சீதாலட்சுமி. இந்த சகோதரன் தென்னை மரத்திலிருந்து கீழே விழுந்து அவருடைய இடுப்புக்கு கீழ் முற்றிலும் செயலற்று போய்விட்டது. கிட்டத்தட்ட 8 வருட காலம் அவர் படுக்கையில் இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சகோதரனுடைய மனைவி என்னை சந்தித்து அவருடைய நிலைமைகளை எடுத்துச் சொன்ன போது உள்ளம் உடைந்தேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பான். என் அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வீக நேரம் தொலைக்காட்சி மூலமாக தெய்வீக கரம் என்ற அமைப்பின் மூலமோடு கஷ்டப்படுகிற இப்படிப்பட்ட மக்களை நாங்கள் இலவசமாக இந்த தொலைக்காட்சியில் ஒவ்வொரு முறையும் அறிமுகப்படுத்துகிறோம். ஒருவேளை உங்கள் உள்ளம் மனதிறங்கி இவர்கள் உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் அவர்களுக்கு நீங்கள் தயவாக உதவி செய்யுங்கள். உங்களுடைய அன்பில் கரத்தை நீட்டுங்கள். இந்த சகோதரி இந்த மகனை தூக்கி நிறுத்துவதும், திரும்ப தூக்கி படுக்கையில் அமர படுக்கையில் வைப்பதும், தொடர்ந்து அவருக்குரிய சகல வேலைகளை செய்வதும் இந்த ஒரே ஒரு சகோதரி அவருடைய மனைவி தான். வேறு யாரும் இதை செய்வதற்கு இல்லை. ஆகவே அவர்களும் வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தெய்வீக கரத்தின் மூலமாய் அறிமுகம் செய்கிற இந்த குடும்பத்தை நீங்கள் தாங்குவதற்கு, அவருக்கு மாதாந்தோறும் அவருடைய உணவு மற்ற காரியங்களை சந்திப்பதற்கு முன்பந்தான் நிச்சயமாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் செய்கிற இந்த உதவிக்கு இறைவன் உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு பலன் தருவான். நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆசையாக இருக்கும் என்று சொன்னார், உள்ளத்தில் ஏவப்படுவீர்கள் என்று சொன்னார், இந்த குடும்பத்தை நீங்கள் நினைத்து உங்கள் தெய்வ காலத்தை அவர்களுக்கு நேராக நீட்டுங்கள். உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். சுமை தாங்கியே சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். இவர்களுக்கும் நீங்கள் உதவுவீர்களா? அப்படியானால் இறைவன் நிச்சயம் உங்களுக்கு இரட்டிப்பான பலன் கொடுப்பார். முடியாத உங்கள் நிலைமையை கூட இலவசமாய் செய்ய வேண்டுமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக கடன் பட்டு குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களின் அழைப்புகளை நான் கேட்டு, என்னிடத்தில் ஜெப குறிப்புகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். கடன் நிமித்தமாக கண்ணீர் விடித்து குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொல்லாத பயங்கரமான போராட்டத்தில் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆகவே எனக்கு அநேகர் கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். வீடு கட்டுவதில் வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? தொழிலுக்கு வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? பிள்ளைகளின் படிப்புக்காக வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? திருமண காரியத்திற்காக வாங்கின கடன் கட்ட முடியவில்லையா? மற்றும் சில குடும்ப தேவைகளுக்காக வாங்கின கடன்கள் எல்லாம் கட்ட முடியாமல் அவமானத்தையும் நிந்தையும் சகித்துக் கொண்டு சமாதானம் இல்லாமல் ஓடி தவிக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து, கர்த்தரிடத்திலே கடன் பட்டவர்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கும், அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் உங்களுக்கு நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறான் என்று, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நம்ப வேண்டும். ஏழைக்கு நீங்கள் இறங்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறீர்கள். இதுவரைக்கு கடன் நீங்கள் வாங்கினீர்கள், இப்பொழுது நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உங்களை அவர் மாற்றுவார். அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுத்தால் அவர் உண்மை உள்ளவர்,
திரும்ப உங்கள் கடனை கொடுப்பார். திரும்ப உங்கள் கடனை கண்டிப்பாய் கட்டி தீர்ப்பார். ஆம் அன்பானவர்களே, அவர் அப்படியே செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த விளம்பரத்திலே கீழே வருகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் முகவரியை எங்களுக்கு அனுப்பினால் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை குறித்து அறிமுகம் செய்கிறோம். இதில் குடும்பத்தோடு நீங்கள் பங்காளர்களாக இணைந்து கொள்ளும் போது உங்கள் பெயரை, உங்கள் முகவரியும், எதற்காக கடன்பட்டது என்பதையும் நீங்கள் எழுதி எங்களுக்கு தெரியப்படுத்தும். அதை நாங்கள் கர்த்தரின் சமூகத்தில் வைத்து இரவும் பகல் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தம்முடைய வசனத்தில் சொன்னது உண்மையானால் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உடனடியாக எங்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். தோடு கூட இந்த திட்டத்திலே பங்காளராய் சேர்வதற்குரிய முழு விவரங்களையும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதில் நீங்கள் பெற்றுக்கொண்டு விசேஷமாய் கர்த்தர் உங்கள் ஆவியிலே ஏவினால் நீங்கள் உங்கள் நன்கொடைகளையும் கூட செலுத்தி இதில் பெயர் பதிவு செய்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிக்கும். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய மனதுருக்கம் இப்பொழுது இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடனளிக்கிறான் என்ற திட்டத்திலே உம்முடைய பிள்ளைகள் பங்காளர்களாய் சேர்ந்து கொள்ளும்படி வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீர். இதோ கடன்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் இப்பொழுது திடப்படுத்தப்படுவதாக. கடன்கள் மாறட்டும். கர்த்தர் அவருடைய வட்டி கடன்கள் எல்லாம் இல்லாமலாக்குவீராக. ஆமாப்பா, இப்படி செய்ய போவதற்காக சோதரம். பங்காளர்களாய் இணைய விரும்புகிற அநேக பிள்ளைகள் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மேலும் உடைய மனதுருக்கம் கண்டிப்பாய் கடந்து வருவதாக. இவர்களுக்கு நான் விசேஷமாக வியாதிக்காய் அல்ல, கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவைகள் மாறட்டும். இவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறி மற்றவர்களுக்கு இவர்கள் கொடுக்கிறவர்களாகவே மாற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப இதயம் உடைஞ்சவரா வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து தெய்வமா? உங்க வாழ்க்கையில இழந்து போனது எல்லாம் திரும்ப அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ரொம்ப அழுதுச்சோம். எங்க மகளை போட்டு ரொம்ப ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டோம். அந்த பொண்ணு ரொம்ப கேவலம் பேசிட்டு இருந்தாரு. நான் டெய்லி அவர் குடிச்சிட்டு வந்து எங்க பொண்ணு ரொம்ப சித்திரவதை பண்ணுவாருன்னு ரொம்ப அவளும் அடைஞ்சு போய் அந்த கம்பெனியில் பணம் வரல. வேற ஒரு பையன் 35,000 தரணும், அந்த பணம் வரல. அப்போ உங்கள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிருக்கேன். அப்பவே அந்த நம்பரை எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கான்னு கூட பார்க்கல செல்லல. அப்போ நீங்க சொன்னீங்க, அம்மா ஜெபம் பண்ணேன், கண்டிப்பா அந்த பணம் கிடைக்கும்னு சொன்னீங்க. அந்த 2 நாள் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் பண்ண மதியானமா திங்கக்கிழமை வரும்போது இந்த பணம் 15,000 மட்டும் கொண்டு கொடுத்துட்டு மீதி பணம் ஒரு வாரத்துக்கு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்க பொண்ணுகிட்ட சொன்ன தைரியமா இருமா, பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணிருக்கேன், நீ ஜெபம் பண்ண கம்பெனி ஜெபம் உடனே ஃபோன் பண்ண கண்டிப்பா கிடைக்கும். இதுல ஒரு பொருத்தம் பண்ணி ஜெபம் பண்ணேன். அந்த காலத்துக்கு நம்ம கொடுப்போம் ஜெபம் பண்ணாலும் பண்ணிட்டேன். அப்போ அந்த 20,000 பண்ணுதான் என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த காருக்கு எடுத்து 1000 ரூபாய் தூக்கி தனியாக வச்சுட்டு போயிருந்தேன். அப்போ மிச்சர் பணத்தை அப்படி வச்சுட்டு அடுத்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அந்த கடனாக இருக்கு கொடுத்துட்டோம். அப்போ இப்போதான் மனம் திரும்பி ஏசப்பான்னு ஏற்றுக்கொண்டு என் கூட வந்து ஞானசாமி எடுத்தாங்க. ரொம்ப கடவுள் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை மேல ஜெபிச்ச உடனே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யறார் இல்லையா? இப்படி உங்களுக்கு பணத்துக்காக ஜெபிச்சு உடனே கிடைச்சது, அது போல உங்களுக்கு வாழ்க்கை முதலாவது பாருங்க. புரியுதா?